தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவரால்தான் பாதி பிரச்சனை, அவருடைய குடும்பத்தால மிச்ச பாதி பிரச்சனை. அதையெல்லாம் தாண்டி காவல்துறை நன்றாக இருந்த காவல்துறையை கையை கட்டி காவல்துறையால் பிரச்சனை. ஆனா இதையெல்லாம் நம்மை காக்க வேண்டிய, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய காவல்துறைக்கு எந்த அதிகாரம் கொடுக்கல. காரணம், காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொட்டத்தை அடக்கி விடுவார் என்பதற்காக காவல்துறைக்கு அதிகாரமே கொடுக்காம ஒரு டிஜிபி கூட போடாம 8 மாத காலமாக தமிழகம் இதே மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லா மனிதனுக்கும் விலை இருக்கிறது என்று திமுக நம்புகிறது, எல்லா மக்களிடம் அன்பு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம். அருமை சொந்தங்கள், தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவரால்தான் பாதி பிரச்சனை, அவருடைய குடும்பத்தால மிச்ச பாதி பிரச்சனை. அதையெல்லாம் தாண்டி காவல்துறை நன்றாக இருந்த காவல்துறையை கையை கட்டி காவல்துறையால் பிரச்சனை. ஆனா இதையெல்லாம் நம்மை காக்க வேண்டிய, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய காவல்துறைக்கு எந்த அதிகாரம் கொடுக்கல. காரணம், காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொட்டத்தை அடக்கி விடுவார் என்பதற்காக காவல்துறைக்கு அதிகாரமே கொடுக்காம ஒரு டிஜிபி கூட போடாம 8 மாத காலமாக தமிழகம் இதே மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லா மனிதனுக்கும் விலை இருக்கிறது என்று திமுக நம்புகிறது, எல்லா மக்களிடம் அன்பு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம். அருமை சொந்தங்கள், தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவரால்தான் பாதி பிரச்சனை, அவருடைய குடும்பத்தால மிச்ச பாதி பிரச்சனை. அதையெல்லாம் தாண்டி காவல்துறை நன்றாக இருந்த காவல்துறையை கையை கட்டி காவல்துறையால் பிரச்சனை. ஆனா இதையெல்லாம் நம்மை காக்க வேண்டிய, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய காவல்துறைக்கு எந்த அதிகாரம் கொடுக்கல. காரணம், காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொட்டத்தை அடக்கி விடுவார் என்பதற்காக காவல்துறைக்கு அதிகாரமே கொடுக்காம ஒரு டிஜிபி கூட போடாம 8 மாத காலமாக தமிழகம் இதே மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லா மனிதனுக்கும் விலை இருக்கிறது என்று திமுக நம்புகிறது, எல்லா மக்களிடம் அன்பு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம். அருமை சொந்தங்கள்,